அழகா இருக்கடா. உன்னெல்லாம் பார்த்தா பிளேட் அல்ற மாதிரியே இல்ல. தம்பி இது ஃப்ரெஷ் பிளேட் இல்ல, நயா நெஹி புராணி. நார்மல் வாட்டரா பிஸ்லரி வாட்டர் சார்? நார்மல் வாட்டர் போதும். மிஷின் வேலை செய்யல, கேஷாக கொடுத்துருங்க சார். செக் ஓகேவா? செக் வாங்க மாட்டோம் சார். 2 பெரிய மனுஷங்க நாங்க. கார்டு வச்சுக்காம கேஷ் வச்சுட்டா சுத்துவோம். அமெக்ஸ் ஓகேவா? இல்லை சார். சிட்டி பேங்க்? இல்லை சார். சிட்டுக்குருவி பேங்க்? இல்லை சார். கால் யூ மேனேஜர். சார் சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க சார். சார் மிஷின் ஃபால்ட்டு சார். காட்டுங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஓகே சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. 2011 அண்ணா யூனிவர்சிட்டி சிம்போசியமில் ஜிபிஎஸ் பேஸ்ட் அலர்ட் சிஸ்டம்க்கு ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினீங்க தானே? சீனியர், உங்க பேர் கோபி தானே? இங்க வந்து என்ன கோபி மஞ்சூரியன் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆவீங்க நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. பேஷன்லாம் பசி நிரப்பாது. 10 மணி நேரம் வேலை, 12,000 ரூபாய் சம்பளம். சேர்ந்து 2 நாளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. வலி உயிர் போச்சு. இப்போ பழகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கோபி எஸ். உங்கள் நம்பர் மட்டும் சொல்லிடுங்களேன். 988 455 3681. எந்த பார்ட் ரிப்பேர் ஆகுதோ அந்த பாட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும். ஏன்னா இந்த ஃபோனோட ஒவ்வொரு பாட்டும் ஜாயின் பண்ற மாதிரி தான் சக்தி டிசைன் பண்ணிருக்காரு. இந்த ஃபோனுக்கு சக்தி வச்சிருக்கிற பேரு ஆரஞ்சு. ஆரஞ்சா? பேரிக்காவை மாற்ற மாட்டேன்னு சொன்னேன். நியூமராலஜி சரியில்லைன்னு அவ தான் ஆரஞ்சுன்னு பேர் மாற்றிட்டா. எப்படி கேப் விடாமல் கன்வின்ஸ் பண்ணுறா பற்றியா? கலக்கிறாள். இப்போ என் கஸ்டமர் கேரில் கிரெடிட் கார்டு லோன் விற்கிற வேலை பார்த்துருப்பா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவன் நம்ம கம்பெனி பார்ட்னர், மரியாதையாக பேசு. அவள் அம்பானி ஃபேமிலி, நீ ஹர்பஜன் சிங்கு. மேட்ச் முடிஞ்சது 2 பேரும் கட்டி பிடிச்சி கொலாவுங்க. கான்ஃபிடென்ஸ் இல்லாத பாய்ஸ், கட்டின உழைப்பு, கண்ணா பின்னா வெற்றி. இதுதான் நம்ம கம்பெனி டேக்லைன். ப்ளீஸ் கன்சிடர். முண்டா. Thank you so much for your time. Mr. Shakti, I'm really impressed with your idea to build these personalized mobile phones. ஆனா எங்க போர்ட்ல இருக்கிற மத்த மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணறதுக்கு ஒரு 10 டேஸ்ல இன்னொரு 5 புரோட்டோடைப் ரெடி பண்ணீங்கன்னா ISO வெரிஃபிகேஷன் கிடைச்ச உடனே we can sign the deal. ஷோர் சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ. ஷேக்கன்ஸ் டு மீ சார். தேங்க்யூ சார். சக்தியோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவாரு. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இவரு பெரிய ஆள் ஆகும்போது நீங்க அவர் கூட இருக்கலாம். I like your confidence. I'm sure he'll succeed. Thank you, sir. நம்ம லைஃப் ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த 10க்கு 10 ரூம்ல முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா இப்போ எங்க இருக்கோம் பாரு. அந்த பொண்ணு மூலியமா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான். ப்ளீஸ்டா, வேற எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாம இதுல மைண்டை வச்சு முடிக்கலாம்டா. ஆனா சத்தியமா சம பொன்றா இவ. தேங்க்ஸ். எதுக்கு? பெங்களூர்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி கிட்ட இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர் வந்திருக்கு. அவங்க கொடுத்த டெமோ ப்ராஜெக்டை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் தேங்க்ஸ். நான் உனக்கு எதுவும் சொல்லி தரல, அந்த ஜாப் ஆஃபரும் வாங்கி கொடுக்கல, அப்புறம் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீ லேப்டாப்பை கரெக்ட் டைமுக்கு திருப்பி கொடுத்துருக்கலன்னா ப்ராஜெக்ட் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்க முடியாது. என் வேலையும் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. இந்த பொருள் ரிட்டர்ன் கொடுக்குற பழக்கம்லாம் என்கிட்ட அக்மாக்கா அந்த ஒரே ஒரு விஷயம், இருக்கமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் மைண்ட். அதுவும் உன்னால் அரைக்குறைய போச்சு. கங்க்ராட்ஸ் சொல்ல மாட்டியா? சரி, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. எப்போ போய் ஜாயின் பண்ணும்? மண்டே இன்டர்வியூ, இன்னைக்கு நைட் பெங்களூருக்கு ட்ரெயின். ஓ, கண்டிப்பாக போகணுமா? ஏ இல்லை, அந்த கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் நியூயார்க்கில் இருக்குது. 1 இயர் வேலை செஞ்சால் நியூயார்க் கூட அனுப்புவாங்களாம். நல்ல ஆஃபர், நல்ல கம்பெனி, மிஸ் பண்ண வேணான்னு தோணுது. எனக்கும் மிஸ் பண்ண வேணாம்னு தோணுது. வாட்? இந்த உலகத்தில் எவ்வளோ பசங்க இருக்காங்க, அதில் நீ வேலை செய்ய போகிற இடத்துல கொஞ்சம் பேர் உங்ககிட்ட பழகுவாங்க. அதில் ஒருத்தன் கண்டிப்பாக உன்னை பிடிச்சி போய் ப்ரப்போஸ் பண்ணுவான். அவங்ககிட்ட நீ இல்லை, என் லைஃப்பில் ஒருத்தர் இருக்கான், நான் ஏற்கனவே கமிட்டடுன்னு சொல்லணும். அதுக்கு காரணம் நானாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். I have fallen in love with you, Asha.
எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். நாளைக்கு சொல்கிறேன். அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை சக்தி. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கு இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் வேண்டாம். வேணான்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஃப்ளாஷ்பேக்கும் இல்லை. உனக்கு என்ன சக்தி? நீ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்க. எல்லா டேலண்ட்டும் உங்ககிட்ட இருக்கு. நாளைக்கும் ஆரஞ்சு ப்ராஜெக்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீ பெரிய ஆளாடுவ. அப்போ நான் ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுடா தான் தெரிவேன். அவசரப்படுறியோன்னு தோணுது. என்ன கொண்டு போய் வீட்டில் விடுவியா இல்ல இங்கேயே கழட்டி விட்டுருவியா? அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன ஏமாத்துற எனக்கு நல்லா தெரியும். சுயி, நீ போறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ கரண்ட் இல்ல. தியேட்டரில் படம் ஓடுது. அது ஜெனரேட்டர்ல ஓடுது. கேண்டில் இங்க தான் எங்கேயோ வச்சிருந்தேன். என்ன பார்க்குற? ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தலைமுடி நரைக்கும், இடுப்பில் மடிப்புலும், நீ பயங்கர குண்டாயிடுவ. பயமுறுத்தாத சக்தி. பிபி ஏறும், அல்சைமர்ஸ் நோய் வரும், ஞாபகம் மருத்தி. அப்போ சுற்றி பார்த்தா பயமாக இருக்கும். பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ உனக்கு யாராவது தேவைப்படுவாங்க. அப்போ தேவைப்பட்டா எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன். அப்போ உனக்கு ரிப்ளை பண்ணுறது என் பையனாக இருப்பான். சாரி ஆன்ட்டின்னு. ஐம் so late. சக்தி ஒரு நிமிஷம். சக்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ட்ரைனிங் பீரியட் 1 month. மறக்காம டெய்லி இங்கே வந்து இந்த செடிக்கெல்லாம் தண்ணி விட்டு போறியா ப்ளீஸ்? நான் இல்லைனாலும் நித்யா இருப்பா, ஆனால் இப்போ பாம்பே போயிட்டா. ப்ளீஸ். ப்ரப்போஸ் பண்ண உடனே எப்படி வேலை வாங்குற பற்றியா? All the best. Thank you. Bye. இங்கே நாளைக்கு என்கொயரி கமிஷன் அதெல்லாம் லீகலாக சமாளிச்சிடலாம் சார். ஆனால் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எவிடன்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கமிஷன் அதை ப்ரூஃபாக எடுத்துக்கிச்சுன்னா நாளைக்கு அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். Silence. Silence. Before this commission starts, please avoid any unnecessary commotion and disturbance. அவர் இப்போ என்ன சொன்னார் சொல்லு பார்க்கலாம். Mr. Devraj, we are here to assess the corruption charges against you with regard to the closure of 55 deemed universities across the country. இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் தரேன். ஏதாவது உண்மையை சொல்ல விரும்புறீங்களா? தேவராஜ் என்கின்ற நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் மத்திய அமைச்சராக விருப்பு வெறுப்பின்றி பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இது நான் பதவியேற்கும் போது சொன்ன வெறும் வார்த்தைகள் கிடையாது. என் இதயத்திலிருந்து வந்த என் நாட்டுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் செய்த சத்தியம். மிஸ்டர் தேவராஜ், கம் டு த பாயிண்ட். ஐயா, நம்ம ஊர்ல உண்மை விட ரூமருக்கு தான் பவர் அதிகம். என் மேல சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் வெறும் ரூமர் தான். இன்னைக்கு வலைதளங்கள மீமிக்ஸ் என்ற பேர்ல இது யார் பரப்புனா எதுக்காக பரப்புனான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க என்ன கேவலப்படுத்தல. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் பிரதிநிதி அசிங்கப்படுத்தி இருக்கீங்க. ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை முக்கியமாக தீர்மானிக்கிறது ஸ்டூடெண்ட்
ஸ்டூடெண்டோடைய கல்வி. HRD மினிஸ்டராக அப்ரூவ் ஆகியிருக்கிற டிமேடி யூனிவர்சிட்டிக்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்லை என்று தெரியும் போது அவங்கள வான் பண்ணி முறையான தகுதியான சிறப்பான கல்வியை கொடுக்க வைக்க தான் நான் போராடினேன். அந்த யூனிவர்சிட்டிக்கிட்டே நான் பணம் வாங்கினேன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. எந்த காலேஜ் சேர்மனாவது என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணாதான் தொங்க விட்டுருவியா? எவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பான்? கைட்டு போய் எப்படி பேசுகிறான் பார்த்தியா? ஸ்மைல் ப்ளீஸ். அம்மா, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. என் பையன் +2 2 வருஷம் ஃபெயில் ஆகிட்டான். இந்த வருஷம் மறுபடியும் எக்ஸாம் எழுத போகிறான். ஒரு கல்வி அமைச்சராக நான் நினச்சிருந்தா அவனை காலேஜுக்கு அனுப்பாமல கிராஜுவேட் ஆகியிருக்கலாம். ஆனால் பதவி வச்சு எந்த துஷ்பிரயோகம் பண்ணலையா? ஆனால் ஒரு தந்தையை நான் தோத்துட்டேன், ஒரு அமைச்சரை நான் தோக்கலை. நீங்க லஞ்சம் வாங்கினதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கு. உங்க வீடு அதில் பதிவாயிருக்கு. உங்க மைத்துனர் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்காரு. இதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு? அந்த வீடியோ ஒரு தடவை ப்ளே பண்ண முடியுங்களா? யாரியா நீ? தாரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரோம். சரி, இருக்கு சீக்கிரம். டேய், எல்லாத்தையும் கணக்கெல்லாம் பார்த்துட்டு மாமா கொடுக்கணும். பத்திரமாடா, பத்திரவா பத்திரண்டா பொட்டி. அந்த வீடியோவை சவுண்ட் இல்லாமல் ப்ளே பண்ண முடியுங்களா? Once more please, without sound. யார் நீங்கள்? எங்கேருந்து வரீங்க? தாராபுரத்துலேருந்து கட்சி நிதி கொண்டு வந்திருக்கோம். உள்ளே கொண்டு போய் வை. வா வா வா. லிப்ஸ்டிக் கரெக்டாக இருக்கணுமா? நான் ஒன்றும் டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லை. தாராபுரத்தை தாரா இன்ஜினியர் காலேஜ் ஆக்கிட்டாங்க. போன மாதம் நடந்த கட்சி நிதி பணத்தை கட்சி ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கிற வேலை நடக்கிறதால என் வீட்டில் கொண்டு போய் வச்சாங்க. அதை போய் லஞ்சம் பணம் சொல்லிட்டாங்களாம்மா. The commission will meet on 14th February for the final hearing. கேஸ் போகிற போக்க பார்த்தா அவன் திரும்பவும் மினிஸ்டராக வந்துடுவான் போல இருக்கு. கஷ்டப்பட்டு எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கேஸ் போட்டா டிஸ்கவரி சேனல் தமிழ் டப்பிங் மாதிரி பேசி அசால்ட்டாக கேஸை காலி பண்ணிட்டான். அவன் மறுபடியும் மினிஸ்டர் ஆகிடுவானா? செத்து போன அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி நீ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆவானுங்க? செம்ம காண்டாவுதுரா. ஹலோ கோபி, நான் சக்தி பேசுகிறேன். உங்களை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக மீட் பண்ணோம். வர முடியுமா? ஹாய் சீனியர். ஹலோ சீனியர், ஒரு சின்ன ஹெல்ப். என்னாச்சு? அது என்னன்னா, இப்போ அந்த ஜிபிஎஸ்ஸை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்கள் டிவைஸில் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிறதுனால ட்ராக் பண்ண முடியல. அதான் உங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் தான். நீங்கள் எந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுறீங்க? C++, ஜாவா கப்புள் வித் ஊப்ஸ் லாங்குவேஜ். சுமாரா டேட்டா புல்லர். ஓ, டேட்டா புல்லர். எனக்கு தெரிஞ்ச அந்த பணம் சவுத் இந்தியாவிலே இல்லை. ஒருவேளை அந்த பணத்து மேலே தண்ணி பட்டிருந்தாலோ இல்லை யாராவது எரிச்சிருந்தாலோ அது டிடெக்ட் ஆகாதுல்ல? கண்டிப்பாக. சீனியர், ஒரு ஹெல்ப். இது கொஞ்ச நாள் ஆன்லேயே இருக்கட்டும். ஏதாவது இண்டிகேஷன் வச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி, ஓகே. சரி, தேங்க்ஸ் சீனியர். ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பிரதர். 4 வருஷமாக சிக்கன் மட்டன் மண்டை குழம்பி போயிருந்தது பிரதர். நான் ஒரு இன்ஜினியர்ன்ட்டு நீங்கள் தான் ஞாபகப்படுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சூப்பர்.